ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அதற்கான ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர்ஸ்க்கான லிஸ்ட் இப்போதைக்கு வந்துருச்சு. இதில் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல வெட்ரான் பிளேயர்ஸ், அதாவது ஸ்டார் பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ரிலீஸுக்கு பின்னாடி இங்கே டீம் அரசியலும் இருக்குது, பிளேயர்ஸோட அரசியலும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ கபடி ரன் ஆகிட்டு இருக்கிறதும் ஒரு பாலிடிக்ஸ் தான். ஸோ ஏன் இந்த ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் ரிலீஸ் ஆன பிளேயர்ஸ் எல்லார பற்றியுமே பேசுறது போகிறது கிடையாது. இதில் வந்து டாப்பான பிளேயர்ஸை மட்டும் இப்போதைக்கு நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். அண்டு இவங்களாம் ஏன் ரிலீஸ் ஆகி இருக்காங்க, ஏன் இவங்களாம் டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரோ கபடி அப்படின்னு சொன்னாலே இவரோட நேம் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். பர்தீப் நர்வால், த டுப்கி கிங் ஆஃப் PKL என்ன வேணால் சொல்லலாம். ஸோ பர்தீப் நர்வாலை திரும்பவும் UP யோதாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆல்ரெடி அவங்க அந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ UP யோதாஸ் இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க போன சீசனு சுரேந்திரிக்கில் தான் பேக்கப் பண்ணாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக பர்தீப் நர்வால் வந்து ரிலீஸ் ஆக போகிறாரு அப்படிங்கிறது. அண்டு பர்தீப் நர்வாலை வந்து திரும்பவும் FBM யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது நம்மளோட UP யோதாஸ். பட் அது அவர் வர அமௌண்ட்டை பொறுத்து. பட் இதுக்கப்புறம் பர்தீப் நர்வால் ரெக்கார்டை பிரேக் பண்ணுற அளவுக்கான அமௌண்ட்டுக்கு போவாரான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அண்டு பர்தீப் நர்வால் தமிழ் தலைவாஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ரீசன் சேரா அண்ணா. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பர்தீப் நர்வாலை ரிலீஸ் பண்ணதுக்கான ரீசன் அவரோட ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட் டைம்ஸ். அண்ட் இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, நேஷனல்ஸில் கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அவர் இருக்கிறதுனால அவரை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்ததாக பவன் ஷெராவத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அவர் தான் ஹையஸ்ட் பிட்டு. ஸோ அதிக அமௌண்ட்டுக்கு வாங்கப்பட்ட பிளேயர். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக தெலுங்கு டைட்டன்ஸ் அவரை ரீட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அவரை மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா டீமை பில்ட் பண்ண அவங்க கிட்ட அமௌண்ட்டே கிடையாது. 5 கோடியில் பாதிக்கு மேலே இவருக்கே போயிடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அண்ட் பவன் ஷெராவத்தை மட்டுமே நம்பி டீமை வந்து வச்சிருக்க முடியாது. பவன் ஷெராவத் ஹை ப்ரைஸ் வேறு. ஸோ அதனால பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நம்மளோட டீம் இருந்தாங்க. கண்டிப்பாக பவன் ஷெராவத் வேற ஒரு டீமுக்கு போக தான் ஆசைப்படுவார். மேக்ஸிமம் அது பெங்களூர் புல்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பவன் ஷெராவத் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கான காரணம் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, அவரோட ஹை ப்ரைஸ் வேல்யூ தான். அடுத்ததா சச்சின் தன்வருக்குள்ள வரேன். சச்சின் தன்வர் பட்னா பைரட்ஸ் பிரிக்க முடியாத ஒரு காம்போ. பட்னா பைரட்ஸ்ல பர்தீப் நர்வாலை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்களோ, பர்தீப் நர்வால் பட்னா பைரட்ஸுக்கு எவ்வளோ பண்ணாரோ அதை விட அதிகமாகவே சச்சின் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். டிராஃபிஸ் மட்டும் தான் கிடைச்சது கிடையாது. பட் இருந்தாலும் சச்சின் தன்வரை பட்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பட்னா எடுத்த முடிவா தெரியல, சச்சின் தன்வர் தான் எடுத்ததா சொல்கிறாங்க. சச்சின் தன்வர் ஆக்ஷனுக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதா சொல்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து ரிட்டன்ஷன் ஆகிட்டே இருந்தாருன்னா அவரோட வேல்யூ என்னங்கிறது அவருக்கு தெரியாமல் போயிடுங்கிறதுக்காக நான் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ பட்னா பைரட்ஸ் மேக்ஸிமம் இவருக்கு FBM யூஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல். அடுத்ததாக நாம வந்து பார்த்தீங்கன்னா சுர்ஜித் சிங் பெங்களூரு புல்ஸ் அவர்களை வருவோம். சுர்ஜித் சிங்குக்கு இது சீசன் பை சீசனாக நடக்கிற ஒன்று தான். அதாவது ஒரு சீசன் ஆட வைப்பாங்க, அடுத்த சீசன் ரிலீஸ் பண்ணுவாங்க, திரும்ப ஆட வைப்பாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மனுஷன் மட்டும் ஓஞ்சியே போக மாட்டார், பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுத்துட்டே இருப்பார் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு. பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணி பாயிண்ட்ஸை விட்டுருவார். அது ஒரு சின்ன பிரச்சனை தான். பட் இருந்தாலும் அவர் தான் செகண்ட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டிஃபெண்டர் இன் ப்ரோ கபடி ஹிஸ்ட்ரி அண்ட் நம்பர் 1 இன் இந்தியன் பிளேயரா. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவருக்கான வேல்யூ கண்டிப்பாக இப்போவும் இருக்கு. பட் சுர்ஜித் சிங்கை எடுக்கணும் அப்படின்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கிற ஒரு டீம் தான் அவருக்கு ட்ரை பண்ணுவாங்க. சுர்ஜித் சிங்கை ரிலீஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் மேலே எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவரோட வேல்யூ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சித்தார்த் பாகுபலி தேசாய் ஃப்ரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணப்படுவார்னு எதிர்பார்த்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. ஹரியானா ஸ்லேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான சந்திரன் ரஞ்சித், பிரபஞ்சன் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. சித்தார்த் பாகுபலி தேசாயும் அங்கே விதிவிலக்கு கிடையாது. ஸோ சித்தார்த் பாகுபலி தேசாயும் போன சீசன் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே கொடுக்கல. அவர் வந்து ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாயிட்டார். எப்போவுமே ஒரு இன்ஜுரி ஒரு பிளேயரை ரொம்ப பெருசாக டவுன் பண்ணி விட்டோம், இல்லை அவங்க கெரியரே காலி பண்ணிவிட்டோம். இது ரீசெண்டாக நான் செல்வன்மணி அண்ணங்கிட்ட பேசும்போது எனக்கு அவர் சொன்ன விஷயம். ஸோ அதே தான் சித்தார்த் பாகுபலி தேசாய்க்கும் நடந்திருக்கு. அவரோட இன்ஜுரி அவரை ஸ்லோவாக்குனதால இப்போ அவர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்ததா இப்போ UP யோதாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பர்தீப் நர்வாலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிதேஷ் குமார்.
நிதிஷ்குமார் அவங்க NYP-யா சைன் பண்ணி எடுத்து ஒரே சீசனில் 100 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்த வீரர் இவர் மட்டும்தான். இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாராலையும் உடைக்க முடியல. அந்த டீமோட கேப்டனாகவும் இருந்திருக்காரு. பட் அவரோட கேம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி இப்போ அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காரு. இது வரைக்கும் நிதிஷ்குமார் ஆக்ஷனில் வந்ததே கிடையாது. ப்ரோ கபடியில் டெபியூட் ஆனதுலேருந்து 5-6 சீசன் ஆடிட்டாரு. ஆக்ஷன் பக்கமே எட்டி பார்த்தது கிடையாது. முதல் முறையாக ஆக்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டீமுக்கு ரைட் கார்னர் வேணும்னா நிதிஷ்குமார் ஆபியஸ் சாய்ஸ். தயவு செய்து விட்டுறாதீங்க டீம்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பயங்கரமான ஒரு பிளேயர். ஸோ நிதிஷ்குமார் ரிலீஸ் பண்ணதுக்கான ரீசன் இப்போ கேம் ஸ்லோவாகிடுச்சு. அண்ட் அவர் பிளேஸில் ஹிதேஷ்னு ஒரு பிளேயரை வந்து யூபி ஏதாவது ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யங்ஸ்டர் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் யூபி ஏதாவது இவருக்கு FBM யூஸ் பண்ணுவாங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா பெங்கால் வாரியர்ஸோட மணிந்தர் சிங். இது போன சீசனும் இவங்க பண்ண ஒரு பிளே தான், இந்த சீசனும் பண்ணியிருக்காங்க. மணிந்தர் சிங்கும் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். அதாவது தன்னோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவார். அண்ட் இன்னொரு விஷயம், பெங்கால் வாரியர்ஸில் யங்ஸ்டர்ஸ் வந்து கை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிதின் மாதிரியான பிளேயர்ஸ் மணிந்தர் சிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் திரும்பவும் பாருங்கள், அதே ரொட்டீன் தான் ஆகும். மணிந்தர் சிங்கை FBM யூஸ் பண்ணி எடுத்துருவாங்க பெங்கால் வாரியர்ஸ். இது பிரிக்க முடியாத காம்போ. ஸோ இந்த அரசியலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அடுத்ததாக ஃபசல் அட்ராச்சலி. ஃபசல் அட்ராச்சலியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிஃபென்சிவ் யூனிட்டாக போகிற நம்மளோட ராம் மைக்கேல் சிங் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். பட் இருந்தாலும் இதில் எனக்கு தெரியாத ரீசனே ஃபசல் அட்ராச்சலியை ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். மேபி அவர் பாயிண்ட் எடுக்கல, ஸ்லோவாயிட்டார்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஃபசல் அட்ராச்சலி ஒரு நல்ல கேப்டன் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி டி ரீடைன் பண்ணப்பட்டார், ஃபசல் அட்ராச்சலி ரிலீஸ் பண்ணப்பட்டார். எஸ், இதான் நடந்திருக்கு. ஸோ இங்கே ஃபசல் அட்ராச்சலி மட்டும் கிடையாது. இந்த டீமில் வந்து நல்லா டிஃபென்ஸ் யூனிட்டாக வச்சிருந்த டீம் ஃபசல் தான் அதுக்கு வந்து லீடர். ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அடுத்ததாக அஜின்கியா பவார். அஜின்கியா பவாரை தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்கிறத நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இதற்கான ரீசன் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே வந்து நரேந்திரோட கை வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், அஜின்கியா பவாரோட சப்போர்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரைடருக்கு கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் போவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது பர்தீப் நர்வால் இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் பிளேயருக்கு போனாலும் சந்தோஷம் தான். நம்ம அஜித் குமாரும் அவைலபிளாக இருக்காரு ஆக்ஷனில். ஸோ அதுவுமே நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஜின்கியா பவாரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான் நடந்திருக்கு. காரணம் அவரோட பவர் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுனில் குமாரை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு ரிலீஸ் அப்டேட்னா அது சுனில் குமார் தான். ஏங்க அவர் உங்களுக்கு சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன், போன சீசனும் அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடல. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ரிலீஸ் பண்ணணுங்கிற மாதிரியான கேள்விக்குறி எனக்கு இருந்துச்சு. பட் சுனில் குமாருக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் FBM யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் பேசின கபடி பிளேயர்ஸ் எல்லாருமே புகழ்ந்து பேசின ஒரு டீம்னா நம்மளோட ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக சுனில் குமார் அவங்க விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேபி அவரோட வேல்யூ தெரிஞ்சுக்க ஆக்ஷனுக்குள்ளே வந்திருப்பாரு. கண்டிப்பாக அவர் வந்து ரொம்பவும் JPPக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்ததான் முகமது ரேசா வந்து ஃபேமஸ் ஆனதும் ஆனார். ஒவ்வொரு டைம் ஆக்ஷனுக்குள்ளே வரணும்னு விரும்புகிறாரு. ஸோ கண்டிப்பாக புனேரி பல்டன் இவரை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுறவங்க இவரையும் ரீட்டைன் பண்ணணும் தான் நினச்சிருப்பாங்க. பட் ரெண்டு விஷயம், ஒன்று இவரோட வேல்யூ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பட் ஆக்ஷனுக்குள்ளே வந்தாருன்னா அதை விட அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரிலீஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து முகமது ரேசாவோட முடிவாக இருக்கலாம். நான் வந்து வெளியே போனேன் அப்படிங்கிறது. அவர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நிறைய டிஃப்ரெண்டான பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ணணும், நிறைய டிஃப்ரெண்டான டீம் கூட ஆடணுங்கிறது அவரோட ஆசையாக இருக்குது. மைண்ட் செட் அதுதான் அவருக்கு. அதனால் அவரே வந்து ரிலீஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிறதுக்கான தகவல் இப்போதைக்கு வந்திருக்கு. அடுத்ததா அஜித் குமார் ஏன் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டார்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த டீம் எடுத்த முடிவே கிடையாது. அந்த டீம் வந்து இவர் தக்க வச்சுக்க இவர்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ண ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் அஜித் குமாருக்கு வந்து ஆக்ஷனுக்குள்ளே வரணும், வேல்யூ தெரிஞ்சுக்கணும், அண்ட் JPPயில் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒப்பீனியன் இருந்ததுனால அவரே ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்காரு. மற்றபடியே அஜித் குமார் ஓகே சொல்லியிருந்தாரு அப்படின்னா JPP கண்டிப்பாக அவரை ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பாலிடிக்ஸில் அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம்ஸ் வந்து ஒரு சில பிளேயர்ஸை வந்து பேக்கப் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்கள மட்டும் தான் பண்ணுவாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது எவ்வளோ பெரிய வெட்ரான் பிளேயராக இருந்தாலும் சரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களால FBM யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா FBM யூஸ் பண்ணி எடுப்பாங்க. அவர் கம்மியான அமௌண்ட்டுக்கு எடுக்க முடியும்னா எடுக்குவாங்க. ஸோ சும்மா பேச்சுக்கு ஒரு சில பிளேயர்ஸ் எடுக்கணும்னாலும் எடுப்பாங்க. பட் அவர் ப்ளே பண்ண வைக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ இதுவுமே கொஞ்சம் பிஸ்னஸ் ஆகிட்டு வருதோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் பிளேயர்ஸ் பண்ணுற பாலிடிக்ஸ் என்னன்னா இந்த மாதிரி தான், ஒரு டீமுக்காக ஆடாமல் காசுக்காக வந்து ஆட ஆரம்பிப்பாங்க. இதை நான் தப்புன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு டீமுக்கு மேலே நம்பிக்கை வைக்கிதான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். உங்களை நம்பி இத்தனை நாள் வச்சிருந்த ஒரு டீம் அவங்களுக்காக ரிட்டென்ஷன் கொடுக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதில் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நான் ஆக்ஷனுக்குள்ளே போகணும், என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், எனக்கு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காகவே ஆக்ஷனுக்குள்ளே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸோட பாலிடிக்ஸும் இங்கே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பெருசும் டிசப்பாயின்மெண்ட் பண்ண ரிலீஸ் யார் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட குற்றம் குறிகால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.
பாய்.